பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம ராஜி இருந்துட்டு யார் சொல்லியும் கேட்காம நான் டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு யாரோட துணை இல்லாமல் சென்னை கிளம்பி போடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக காம்படிஷன் எடுத்துகிற அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, என்னம்மா கையை காலை ஆட்டிக்கிட்டு இப்படி ஆடிட்டுருக்க, மாஸ்டர் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் சொல்லித்தாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒருத்தர் வந்து சொல்லிடுறாங்க. அதனால மாஸ்டர் எடுத்து ராஜியோட கையை காலை பிடிச்சி ஆட்டி விடுறாங்க. ராஜிக்கு சுத்தமாக பிடிக்காம அங்கேருந்து வெளியில் வந்துடுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு ராஜியை தெரியாதத்தனமாக நாமளும் அப்படி விட்டுட்டுங்களே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டுருக்காரு. கதிருக்கு ஒரு பக்கம் மனசே சரியில்லை. ராஜிக்கு ஃபோன் பண்ணி உனக்கு எதுவும் அங்கே பிரச்சனை இல்லைல்ல, எல்லாமே நல்லபடியாக தானே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராஜி வந்து உண்மையாக சொல்ல வராங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த இடத்துல நம்ம பாண்டியன் வந்துடுறாரு. பாண்டியனை பார்த்தோன்னே ராஜி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னமாச்சு, முகல ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது, இங்கே வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் ராஜி வந்து பாண்டியன் கிட்ட வந்து சொல்கிறாங்க. பாண்டியன் இதை கேட்டோன்னு பயங்கரமாக கோவப்படுறாங்க. யாருமாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டரை போட்டு பாண்டியன் அடி அடின்னு அடிக்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. டான்ஸ் ப்ரோக்ராம்னு போட்டு இப்படி பொட்ட பொம்பளை பிள்ளைங்க கிட்ட தப்பாவா நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரேம முடிச்சிருக்காங்க.